தூரமாயிருப்பவர்களுக்கும் சமீபமாயிருப்பவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன். கர்த்தர் உன்னை குணமாக்குவார் என்ற வார்த்தையின் அடிப்படையில் உங்களுக்கு முன்பதாக நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம். ஆமென். லூக்கா புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். பின்னும் அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுவதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றார். அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதுக்கு எனக்கு பலனில்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து, முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்தில் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்தில் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலகைப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்? அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்டோம். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் நாங்கள் நிற்கிறோம். சபையில் இருக்கிறோம், வேலை ஸ்தலத்தில் இருக்கிறோம், வியாபார ஸ்தலத்தில் இருக்கிறோம், பாடசாலையில் இருக்கிறோம், குடும்பத்தில் இருக்கிறோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக ஒவ்வொரு இடங்களில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு எஜமானுக்கு கீழே நாங்கள் வேலை செய்கிறோம். ஆகையினால இங்கே ஒரு எஜமானுக்கு கீழே வேலை செய்கிற ஒரு உக்கிரானக்காரன், ஒரு மேனேஜர், அல்லது அவன் தான் எல்லாவற்றுக்கும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு மேனேஜிங் டைரக்டர் என்று சொல்லலாம். எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளுகிற ஒரு எஜமானுடைய சகல சொத்துக்கள், ஆஸ்திகள், அவருக்குண்டான சகல வளங்கள் எல்லாவற்றையும் பராமரித்து அதை நிர்வகிக்கிற ஒரு பெரிய பொறுப்பை இந்த உக்கிரானக்காரன் ஏற்றிருந்தான். ஆகையினால இந்த உக்கிரானக்காரன் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த ஐஸ்வர்யவான், இந்த செல்வந்தன், நிறைய சொத்து பத்துக்கள் ஆஸ்திகளுடைய அந்த ஐஸ்வர்யான மனுஷனுக்கு இருந்த அந்த உக்கிரானக்காரன் கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னுடைய எஜமானுடைய ஆஸ்திகளை அவன் அழித்து கொண்டிருக்கிறான். ஆஸ்தி என்று சொன்னால் அவனுடைய செல்வம், பொருள், பணம், அவற்றில் இருக்கிற ஆடு மாடுகள், தோட்டம் துறவுகள், இவைகளால் உண்டாகிற நன்மைகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடையாளம் தெரியாதபடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டு வரான். ஆகையினால இவன் இப்படி தன்னை எஜமானுடைய ஆஸ்திகளை அழிக்கிறான் என்று சொல்லி அங்கு உடன் வேலை செய்த அந்த வேலையாட்கள் எஜமான்கிட்ட லேசாக சொல்கிறாங்க, சார் இப்படி உங்களோட சொத்துக்கள் எல்லாம் இந்த மேனேஜர் அல்லது இந்த டைரக்டர் அழித்து கொண்டு வரார், ஆகையினால் அதை குறித்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படி என்று சொல்லியிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுது இந்த எஜமான் என்ன செய்கிறான்னு சொன்னால் கூப்பிடுறான், ஸ்டாஃப் மீட்டிங்கை கூப்பிடுறார். கூப்பிட்டு சொல்கிறார், வரவழைத்து
உன்னை குறித்து நான் இப்படியாக கேள்விப்படுகிறேன். என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய ஆஸ்திகள், எனக்கு இருக்க வேண்டிய நன்மைகளை நீ இப்படி மிஸ்யூஸ் பண்ணுறா, எல்லாவற்றையும் அழிச்சு கொண்டு வாரா என்று நான் உன்னை குறித்து கேள்விப்படுகிறேன் என்று சொல்லிட்டு சொல்கிறான். அப்பொழுது எஜமான், அந்த சொந்தக்காரன் என்ன சொல்கிறான்டா, அவனை வரவழைத்து உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறேன், உன் உக்ரான கணக்கை ஒப்புவி. இவ்வளவு நாளும் வேலை செய்துட்டான், இவ்வளவு நாளும் இருந்து என்னோட பணி செய்துட்டான், ஆகையினால கணக்கு ஒப்புவிக்க வேணும், ஸ்டேட்மெண்ட்டை கொடு, வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, உக்ரான கணக்கை ஒப்புவி. இனி நீ உக்ரானக்காரனாய் இருக்க முடியாது, ஆகையினால கணக்கு அறிக்கையை கொடு. எல்லா இன்வென்ட்ரியல், எல்லா காணி சம்பந்தமானதுகள், எல்லா பொருட்கள் சம்பந்தமான ஆடுகள், மிருகங்கள், மாடுகள், என்னென்ன வயல்கள், விளைவு வரத்துக்கள் எல்லாவற்றையும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு உண்டாகினபடினால நீ சீக்கிரமாக கணக்கு ஒப்புவி என்று சொல்கிறான். அப்போ அவனுக்கு கொஞ்சம் விசனமாக போயிட்டு, திடீரென வேலை நீக்கம், பதவி நீக்கம் ஆயிற்று, வேலை பறி போக போகுது, என் உத்தியோகத்திலிருந்து தூக்க போகிறாங்க அப்படி என்று சொல்லி இவன் அதிகமாக தன்னுடைய உள் மனதில் யோசிக்கிறான், அவனுடைய உள் எண்ணங்களில் யோசிக்கிறான். யோசித்து அப்பொழுது உக்ரானக்காரன், நான் என்ன செய்வேன், இவ்வளவு காலம் வாய்ப்புகள் வசதிகளோடு நான் இருந்தேன், நல்லா வேலை செய்தேன், வேண்டிய மாதிரி எல்லாவற்றையும் அனுபவித்தேன், இப்போ இனி நான் என்ன செய்கிறது, என்ன செய்வேன், என் எஜமான் உக்ரான விசாரிப்பில் இருந்து என்னை தள்ளி போடுகிறானே, என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரே, கொத்துறதுக்கு எனக்கு பலன் இல்லை, வேலை செய்ய முடியாது, பலன் இல்லை, இறங்கவும் வெக்கப்படுறேன், பிச்சை கேட்கறதுக்கும் வெக்கம், ஆட்டையும் வாங்க இங்கே போய் 5-10 கேட்கறதும் வெக்கமாக இருக்கும். ஏன்னா பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த மனுஷனா போயிட்டு, ஆகவே நான் இறங்கவும் வெக்கப்படுகிறேன் என்று சொல்லி அனக்குள்ளே பேசிக்கொள்கிறான். உக்ரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது கணக்கெல்லாம் நான் ஒப்புவித்து என்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நான் கொடுத்ததுக்கு பிறகு இந்த வேலையிலிருந்து நான் நீக்கப்படுற நேரம் என்னை சேர்த்துக்கொள்வார் உண்டாகும் பொருட்டு, என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். சொல்லிக்கொண்டு இதை சொல்ல செல்ஃப் டாக் என்றது, தனக்கு தானே பேசுறது. வேலையை என்னை தூக்கிட்டா, எனக்கு வேலையை எடுத்துட்டியா, எனக்கு வேலை இல்லாமல் போனாலும் நான் என்ன செய்ய போறேன்னு தெரியுமா, எனக்கு தெரிய வந்தது. தங்கள் வீடுகளில், எனக்கு அநேக வீடுகளை நான் ஓப்பன் பண்ண போறேன், வீடுகளில் என்ன சேர்த்துக்கொள்வாங்க, வீடுகளில் என்ன வர வைப்பாங்க, இப்படி ஆதரவுகளை நான் சேர்த்துக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி தனக்குள்ள எண்ணிக்கொள்ளுகிறான். தனக்குள்ள எண்ணிக்கொண்டு செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரியவதென்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தனக்குள்ளே பேசுகிறான். பேசிட்டு திட்டமிடுறான். எப்படி, ஏற்கனவே பண்ணினது பெரிய அநியாயம், எஜமானுடைய ஆஸ்திகள் சொத்துக்கள் அழிச்சு போட்டது ஒரு அநியாயமான காரியம். இப்ப இன்னும் பெரிய பலத்த ஒரு நஷ்டத்தை ஸ்டேட்மெண்ட் மூலம், கணக்கு மூலம், கணக்கு அறிக்கையை சமைப்பது மூலம் ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு திட்டம் பண்ணுகிறான். அப்ப 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் எஜமானிடத்தில் கடன்பட்ட ஒவ்வொருவனாக வரவழைத்து, அந்த டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் கடன் வாங்கியிருக்காங்க, கடன் வாங்கின ஒவ்வொருத்தரையும் கடிதம் போட்டு கூப்பிட்றான். அல்லது இப்போ இருக்கிற மாதிரி ஃபோனில் கூப்பிட்றதுக்கு வசதி இல்லை, எல்லாருக்கும் வேலம் சொல்லி அனுப்பி, செய்தி சொல்லி அனுப்பி, தன் எஜமானத்தை கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து கூப்பிட்றான். எல்லாரையும் கூப்பிட்றான். கடன்பட்டாக்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க. மாத சம்பளத்துக்கு கடன்பட்டவங்க இருப்பாங்க, லீசிங் அடிப்படையில் கடன்பட்டவங்க இருப்பாங்க, இப்படி நிறைய பேர் கடன் பட்டுட்டாங்க, கடனும் கொடுத்துருக்கிறான். ஆகையினால கடன்பட்ட ஒருத்தனையும் வரவழைத்து கேட்குறான். முதலாவது வந்தவனை நோக்கி,
நீ என் எஜமானத்தி பட்ட கடன் எவ்வளவு? எஜமாட்ட என்ன கடன் பட்டிருக்கா, என்ன வாங்கியிருக்கிறா கடனுக்கு? அவன் சொல்றான் 100 குடம் எண்ணெய் என்றான். 100 குடம் என்ன கடன் வாங்கியிருக்கிறேன்? கடனுக்கு 100 குடம் என்ன வாங்கியிருக்கிறேன்? என்ன சொன்னா ஆயில் என்றான். அப்பொழுது உக்ரானக்காரன் இந்த மேனேஜர் சொல்றான், அப்பொழுது அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 எழுது. நல்ல டீலிங் பண்றான். எப்படி எழுதுறான்? 50. 100 வாங்கினவனுக்கு இப்ப சொல்றான் 50 எழுது சீக்கிரமா. ஒரு குடம் 9 கலன். இப்பத்திய கணக்குக்கு 9 கலன் பிடிக்கக்கூடியதான் ஒரு குடம். 100 குடம் என்று சொன்னால் 900 கலன் என்ன வாங்கியிருக்கிறான். இப்ப அவன் சொல்றான் 50 தள்ளுபடி செய்யறான், 50 கணக்கில் வைப்போம். 50 தள்ளுபடி செய்து 50 கணக்கில் வைப்போம் என்று சொல்லி சீக்கிரமா புத்தகத்தை எடு, திற, எல்லாத்தையும் பாரு, 50 எழுது. என்ன இவன் தான் மேனேஜர் ஆச்சு, இவன் என்னவும் செய்யலாம், கணக்கு ஒப்புவிக்க வேணும், ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேணும். இப்ப 100 பட்டவன்ட்டு 50 தான் கொடுத்தன்னு கணக்கு எழுதுறான். 50 தள்ளுபடி செய்துட்டான். இப்போ ஒரு கலன் பாமொயிலே இப்போ என்ன விலை தெரியுமா யாருக்காவது? 900 ரூபா இருக்குமா? எத்தனை ஆயிரம்? 550 ரூபா, 850 ரூபா ஒரு கலன் ஃபார்ம் ஆயில். $900 கலன் தான் கணக்க பாருங்க. கிட்டத்தட்ட 85,000, கிட்ட 1 லட்சம் வந்து வைங்களேன். 1 லட்சம் ரூபாயிர கணக்க 50,000 மாற்றி போடுகிறான். 1 லட்சம் ரூபாயுடைய கணக்கு எஜமாட்டப்பட்ட கடனை 50,000 மாத்துறான். மாத்திட்டு 2வது ஆளு கூப்பிடுறான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்று கேட்கிறான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். இப்ப 100ல் 20 தள்ளுபடி செய்தான். 20 கலத்தை தள்ளி பண்ணிட்டான். 100 கலம், 100 கலம், ஒரு கலம் என்று சொன்னால் 4 புஷல். 4 புசல் என்று சொன்னால் ஒரு 4 மரைக்கால். ஒரு புசல் 4 மரைக்கால். 100 புசல் கடன் வாங்கியிருக்கிறான். ஒரு புசல் 4 மரைக்கால். அப்ப 4 சொன்னா அவ்வளவு 400 மரைக்கால் மா வாங்கியிருக்கிறான். அப்ப சொல்றான், நீ எழுந்து சீக்கிரமா 80 எழுது, 20% தள்ளுபடி செய்கிறேன். அப்ப தள்ளி எப்படி கணக்க எல்லாரையும் கூப்பிட்டு ஆல்ட்ரேஷன் பண்றான். பிள்ளைகளை திருத்துறது மாதிரி இது திட்டமிட்டே என்ன செய்யறான், கணக்க அழிச்சு பொய்யான ஒரு கணக்கறிக்கையை அங்க கொண்டு வருகிறான். அப்ப அநீதி இல்ல உக்ரானக்காரர் 8வது வசனம், புத்தியாய் செய்தான் என்று தன் எஜமான் கண்டு அவனை மெச்சி கொண்டான். இவ்விதமாய் ஒளியும் பிள்ளைகளை பார்க்கல இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். எஜமானுக்கு எல்லாம் தெரியுது. என்ன தெரியுது? கணக்கை தள்ளுபடி செய்கிறான், கணக்கை மாற்றி எழுதுறான், 50% தள்ளுபடி பண்ணுகிறான், 20% தள்ளுபடி பண்ணுகிறான், 10% தள்ளுபடி பண்ணுகிறான், 25% தள்ளுபடி பண்ணுகிறான், 90% தள்ளுபடி பண்ணுகிறான். இப்படி எல்லாம் செய்கிறான்னு சொல்லி எஜமானுக்கு தெரியுது. பொஸ் அவர் தெரிஞ்சு மட்டுமே பண்ணல. பாருங்க என்ன சொல்றார், மெச்சு கொண்டானாண்டா, அப்படியே சிரிக்கார், நல்ல வேலை பண்றான். என்ன பண்ற? அநீதியுள்ள உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று கண்டு
அவனை மெச்சுக்கொண்டான் புகழ்றான். என்னண்டு எவ்வளவு குறுக் மைண்ட், எவ்வளவு கள்ளத்தனமான வேலை அந்த மனுஷன் பண்ணிட்டான் என்று சொல்லி கண்டு அவனை மெச்சிக்கொள்றான். அப்ப திரும்ப சொல்றார், ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலே பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்களாம். நாங்கள் ஒளியினுடைய பிள்ளைகள், நாங்கள் வெளிச்சத்தினுடைய பிள்ளைகள். ஆமென். அப்ப ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலாம் இப்பிரபஞ்சம், இந்த உலகத்தின் பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களாம்? அதிக புத்திமான்களா இருக்கிறாங்களாம். அதிக புத்திமான்களா இருக்கிறாங்க, அதிக புத்திமான், நல்ல அறிவாளிகளா இருக்கிறாங்க. ஆகையினால அவர் சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப சொல்றார், இப்படி சொல்றார், உலகத்தின் பிள்ளைகளை விட ஆண்டவருடைய பிள்ளைகளை விட உலகத்தின் பிள்ளைகள் மிச்சம் ஞானம் அறிவு இப்படியான வேலைகளை செய்கிறதுக்கு நல்லா இருக்கிறாங்க. ட்ரைனிங்கே தேவையில்லை, கிளாஸுக்கு போக தேவையில்லை, கேம்பஸுக்கு போக தேவையில்லை, அங்கே போய் படிக்க தேவையில்லை, யாரும் டீச்சர்கிட்ட போய் டியூஷன் எடுக்க தேவையில்லை. கள்ளத்தனம் தானாக வருது. கள்ள வேலை செய்கிறதுக்கு தானாக அது அவங்களுக்குள்ள இருளியும் பிள்ளைகளுக்குள்ள அது தானாக வரும். இதுக்கு எந்த ஸ்கூலுக்கும் போக தேவையில்லை, எந்த பட்ட படிப்பும் தேவையில்லை, எந்த கேம்பஸும் தேவையில்லை. ஏன்னு சொன்னால் இருளின் பிள்ளைகளுக்கு அதுதான் அவங்களோட அறிவு. ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நாங்கள் எல்லாரும் வெளிச்சத்தினுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அப்போ இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளை பார்க்கல, இருளின் பிள்ளைகள், பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாக இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்கள் நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்க மாளும் போது, நீங்க மரிக்கும் போது, நீங்க இங்க பூமியிலிருந்து கண் மூடுகிற பொழுது நித்திய வீட்டில் எங்களை சேர்த்துக் கொள்வார் உண்டாகும் பொருட்டு. ஆமென். என்ன சேர்த்துக் கொள்வார் உண்டாகும் பொருட்டு உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். என்ன இவன் இந்த உக்ரானக்காரன் என்ன செய்கிறான்? கணக்கை தள்ளுபடி செய்கிறான், கள்ளக்கணக்கை போடுறான், கணக்குகளை புரட்டுறான். புரட்டிட்டு வேலை இல்லாமல் திரிகிற நேரம் இப்போ வீடுகளை ஓப்பன் பண்ணிட்டான். எங்க சார் வேலை போகிற வேண்டி வச்சுக்கொள்ளுங்க சார், வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க, ஏதாவது குடிச்சிட்டு போங்க சொல்லுவானா இல்லையா? 50 மூட மாவை சும்மா தந்திருக்கிறான், காசே இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்ட கடன் கட்டுறதுக்கு. 100 குடம் எண்ணெயை வாங்கினேன். 50 குடம் எண்ணெயை 450 காலம் எண்ணெய் ஃப்ரீ. அப்போ நீங்கள் அப்படி செய்த ஒரு மனுஷனுக்கு வீட்டுக்கு வந்தால் என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? கோழி அடித்து சாப்பாடு போட மாட்டீங்க, உடைக்கிறத உடைச்சி அடிக்கிறத அடித்து நல்ல சாப்பாடு அவருக்கு போட்டு கையில் என்ன 5-10 கொடுத்து ஒரு 1000-2000 ரூபாயை கொடுத்து கவனித்து அனுப்புவீங்களா? அனுப்ப மாட்டீங்களா? உங்களை சொல்லலை. இப்படி தான் உலகம் நடக்குது இல்லையா? இப்படி தான் உலகத்தில் நடக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் மாளும் போது, நீங்கள் மரிக்கும் போது உங்களை நித்தியமான வீடுகளில் சேர்த்துக்கொள்வார் உண்டாகும் பொருட்டு அழிந்து போகிற உலக பொருளால் உங்களுக்கு என்ன செய்யட்டாம்? அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அதாவது இந்த ஊரில் உலகத்தில் இருக்கிற எல்லா வரத்துக்கள், எல்லா நன்மைகள் எல்லாம் அநீதியான உலக பொருள் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. அநீதி என்றால் இந்த உலக பொருள் தான் இன்றைக்கு எத்தனையோ அநீதியான காரியங்களை செய்வதற்கு இன்றைக்கு மக்கள்
பாவிக்கிறாங்க. கொலை செய்கிறதுக்கு, கொல்லுவதற்கு, அடிப்பதற்கு, வெட்டுவதற்கு, ஒரு ஒரு தேசத்தோட போர் செய்வதற்கு, அல்லது கள்ள கடத்தல் செய்வதற்கு. இந்த சவுதி பிரின்ஸ் எத்தனையோ டன் ஹெரோயினை கடத்தி கொண்டு வந்திருக்கார், பிடிபட்டுட்டு. பணம், இந்த பணம் இருக்கிறபடியினால இந்த அநீதியான உலக பொருளால தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் செய்கிறார். ஆண்டவர் சொல்றார், எந்த அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். ஆமென். சிநேகிதர் என்றா என்ன? ஆண்டவரை இயேசுவை விசுவாசிக்கிறவங்க அத்தனை பேரும் அவருக்கு சிநேகிதராக மாறுறாங்க. அல்லேலூயா. உலகம் அழிந்து போகிற அழிவுகளுக்கு இந்த பணத்தை பாவித்தாலும், இந்த அழிந்து போகிற இந்த அநியாயமான இந்த உலக பொருள் தாவடிய ராட்சியத்துக்குள்ள வருகிற பொழுது, அது தாவடிய ராட்சியத்தில் நீதிமான்களாக ஜனங்களை கொண்டு வருவதற்கு, அவர்களை தேவன் பக்கமாய் கொண்டு வருவதற்கு, அவர்களை தேவனோடு சேர்த்து கொள்வதற்கு இந்த பொருளால நீங்க அவர்களை சம்பாதியுங்க என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு இந்த உலக பொருளை சம்பாதிப்பதில் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக கேடுள்ளவர்களாக இருக்கிறாங்க. அதிக ஞானமுள்ளவர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் இந்த பொருட்களை கடத்துறது, ஹெரோயினை கடத்துறது, ஆயுதங்களை கடத்துறது, இப்படியான காரியங்கள்ல உலகத்தின் மனுஷர்கள் ஈடுபட்டு செய்கிறதுக்கு இந்த அநீதியான உலக பொருள் அவர்களுக்கு உண்டாகிறது. அது அப்படி செய்யுது, போதிக்கிறது. ஆனா இந்த போதைப் பொருட்கள், ஆனா இந்த உக்ரானக்காரன் எஜமான் ஆஸ்திகள் அழிக்கிறான். அவன் அழிச்சது மாத்திரமல்ல, கணக்கொப்புவிக்கிற ஒரு டைம் வர நேரம் தன்னுடைய கணக்கை இன்னும் அதிக கேடுள்ளதாக மாற்றுகிறான். மாற்றி தனக்கு ஆக்களை சம்பாதிச்சு கொள்ளுகிறான். வீடுகளில் சேர்த்துக் கொள்வார் உண்டாகும்படி தனக்கு ஆக்கள் வேணும், வீடுகள் ஆக்கள் வேணும், வரவேற்கிறதுக்கு ஆக்கள் வேணும் என்று சொல்லி வீடெல்லாம் ஓபன் பண்றான். பாருங்க எப்படி கணக்கை தள்ளுபடி செய்து, கள்ள கணக்கை போட்டு இப்படி செய்து தனக்கு ஆதரவை சம்பாதிச்சு கொள்ளுகிறான். அப்ப அவர் போற இடங்களில் எல்லாம் வீடுகளில் அவரை சேர்த்துக் கொள்றாங்க. யார? இந்த உக்ரானக்காரங்க. சரி, வாழைச்சேனையா இருக்கலாம், செங்கலடியா இருக்கலாம், மட்டக்கிழப்பா இருக்கலாம், எங்கெங்கெல்லாம் இருந்து கடன் பட்டாங்களோ அங்கெல்லாம் அவனுக்கு ஜனங்களை அவன் தந்திரமா தன் பக்கமாக ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறான். ஏன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கை வண்டி ஓடுறதுக்கு இப்படி ஜனங்களை அவன் செட் பண்ணி கொள்ளுகிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க மாளும் போது, மரிக்கும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும் பொருட்டு சொல்லுங்க. நித்தியமான வீடு. அல்லேலூயா. நித்தியமான வீடு. நித்தியமான வீடு எங்க இருக்கு? இந்த வீடு எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. ஆகையினால தான் சொல்றான், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆமென். அப்படி இல்லாது இருந்தா நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி திரும்ப வருவேன் என்றா அங்க இருக்கு ஏற்கனவே. அப்படி இல்லாம இருந்தாலும் போதாம இருந்தாலும் நான் அதை உண்டாக்க வல்லவராய் இருக்கிறேன். ஆகையினால் உங்களுக்கான நித்திய வீடுகளை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். ஆகையினால் இந்த பூமியில நீங்கள் இந்த அநீதியான உலக பொருளால கடவுளுக்கு, கர்த்தருக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் தேவர் ராட்சியத்தின் நன்மைக்கு, ஆசீர்வாதங்களுக்கு, ஆத்தும ஆதாயத்துக்கு இந்த பணங்கள் பயன்பட்டு ஆத்துமாக்களை நாங்க தேவராட்சியத்தில் கொண்டு வருகிற பொழுது எங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வதற்கு அங்க
பரிசுத்தவான்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, இங்க அவன் அழிஞ்சு போற உலகத்துல ஆக்களை சம்பாதிச்சிட்டான். எதனால? அழிந்து போகிற உலக பொருளால, அநீதியுள்ள உலக பொருளால. ஆனா வேதம் சொல்லுகிறது, அதே பொருள் தேவன் எங்களுக்கு நன்மையாக மாற்றி தந்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு, அவருடைய ஊழியத்துக்கு, அவருடைய சபைக்கு, அவருடைய குடும்பங்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய வாழ்க்கைக்கு சகல நன்மைகளையும் தேவன் கொடுக்கிறார். எதுக்கு கொடுக்கிறார்? அவருடைய ராஜ்யத்தை நீங்க எல்லாரும் சேர்ந்து கட்ட வேணும். அல்லேலூயா. இப்போ தேவ ராஜ்யத்தை நாங்கள் கட்டுவோம். ஏன்னு சொன்னா, அப்படி செய்துட்டோம்னு சொன்னா இந்த உலக பொருளால் நாங்கள் ஜனங்களை தேவன் பக்கமாக ஆதாயப்படுத்திக் கொள்வோம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்கள், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எதுவாக இருந்தாலும் அதற்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேணும். அல்லேலூயா. எது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எபிலிட்டி, உங்களுக்கு ஒரு ஆற்றல், உங்களுக்குள்ள ஒரு வல்லமை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதற்கு நீங்க உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்தில் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்? உக்ரானக்காரன் மாற்றி மாற்றி எழுதினான். உக்ரானக்காரன் கணக்கை தள்ளுபடி செய்து எழுதினான். ஆனா நீங்க அப்படி இல்லை, நாங்க அப்படி இல்லை. நாங்க ஒளியின் பிள்ளைகள், நாங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதே பணம், அதே பொருள், அதை வச்சு தேவனுக்கு நாங்க உண்மை உள்ளவர்களாய் இந்த பூமியில நாங்க வாழ வேணும். அல்லேலூயா. பணம் 10 பண்ணுமா அப்படி என்று சொல்லுவாங்க. என்னது? கொலை செய்ய பண்ணும், விபச்சாரம் பண்ண பண்ணும், குடிவெறி பண்ண பண்ணும், கள்ள வழக்கு போட பண்ணும். எல்லாத்துக்கும் இந்த பணத்தை கொடுத்தா எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடலாம். ஆகினால தான் இந்த பண்டைய காலத்தில் இந்த பணம் மோசமானது. இது நமக்கு வேணாம், ஏன்னா அந்த பணம் கூடாது. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. இந்த அநீதியான உலக பொருள் ஆண்டவர் உங்களுடைய கரத்தில் வச்சிருக்கிறார். இதுக்கு நீங்க எப்படி உண்மை உள்ளவராக இருக்க? அவன் தான் எஜமானுக்கு உண்மை இல்லாமல் இருந்துட்டான். அவன் தான் தன்னுடைய எஜமானுடைய ஆஸ்தியை அழிச்சு போட்டான். இன்றைக்கு நாங்க கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் எங்களோட வாழ்க்கையில நாங்க இருக்க வேணும். அல்லேலூயா. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரனை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படியே செய்வீர்களாக. இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படி செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. அப்ப என்ன சொல்றார்? அவன் பெற்ற வரத்தின்படியே. எங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் வரம் தந்திருக்கிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? எங்க எல்லாருக்கும் வரத்தை தந்திருக்கிறார், ஆற்றலை தந்திருக்கிறார். பாடுறது ஒரு வரம், வேலை செய்கிற ஒரு வரம், தலைமத்துவம் தாங்கிறது ஒரு வரம், சுவிசேஷம் அறிவிக்கிறது ஒரு வரம், அன்பினால் உபசரிக்கிறது ஒரு வரம், ஆத்துமாக்களை குணப்படுத்துகிறது ஒரு வரம். இப்படி ஆண்டவர் எல்லாருக்கும் வரங்களை பகிர்ந்து தந்திருக்கிறார். அல்லேலூயா. வரங்களை தேவன் வஞ்சகம் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுத்திருக்க. ஏன்னா பாடி அவருடைய சரீரம், அவருடைய சரீரத்துக்கு வரங்கள் தேவை. ஆற்றல்கள் நிறைந்த மக்களை தேவன் தனக்காக தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் இந்த வரங்கள் மிகவும் நல்லது. சில தேவ ராஜ்யத்துக்கு பணங்களை, தங்களுடைய கம்பெனிகள், தங்களுடைய வருமானங்கள்
கோடிக்கணக்கில் கொடுக்குறாங்க மிஷன் ஊழியங்களுக்கு. அதுவும் ஒரு வரம் தான். அழிந்து போகிற உலக பொருள், அதுவும் ஒரு வரம் தான். ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க? தம்முடைய ராட்சியம் செயல்பட வேணும். அல்லேலூயா. நான் சவுதியில் இருந்த நாட்களில், அங்கு ஊழியம் செய்த நாட்களில், அங்கே எடுக்கிற மிஷன் ஊழியங்கள் பாகிஸ்தானுக்கு போகும். அரபு நாடுகள் எங்கெங்கே கஷ்டப்பட்ட பிரச்சனையில் இருக்கிற நாடுகளுக்கு அங்கங்கெல்லாம் அந்த பணத்தை சேர்த்து அனுப்புவாங்க, மிஷன் ஃபண்டுகள் எடுத்து. அவங்க தான் என்ன பைபிள் காலேஜுக்கு அனுப்புனவங்க. என்னடா, இந்த பணம் நல்லது, படிக்கிறதுக்கு பணம் தேவை, ராட்சியம் கட்டப்படுவதற்கு பணம் தேவை. ஆகையினால இவை எல்லாவற்றையும் எப்படி ஆண்டவர் பார்க்கறா? வரமாக பார்க்கிறார். எங்களுக்குள்ள ஒரு வரத்தை வச்சிருக்கிறார் ஆண்டவர். எங்களுக்குள்ள ஆற்றலை வச்சிருக்கிறார். எங்களுக்குள்ள நல்ல சிந்தனைகளை வச்சிருக்கிறார். எங்களுக்குள்ளாக நல்ல எண்ணங்களை வச்சிருக்கிறார். நல்ல நினைவுகள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வரம் தான் தன்னுடைய வார்த்தையும் போதிக்கிறதுக்கு கொடுக்கிறது. அந்த வரம் தான் உதவி செய்கிறதுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வரம் தான் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும்படியாக செயல்படுகிறது. ஆகையினால அவருக்குத்தான் எல்லா கனமும் மகிமையும் புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அவருக்குத்தான் சென்றடைய வேண்டும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த உக்ரானக்காரன் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் அவன் உண்மையாக இருக்கலை. அவன் கொஞ்சம் கூட உண்மையாக இருக்கலை. ஏற்கனவே ஆஸ்தியை அழிச்சு போட்டது உண்மை தெரிஞ்சிட்டு, எஜமான் கணக்கு கேட்டது உண்மை. ஆனால் ரெண்டாவது ஸ்டெப் எடுக்கிறான். அதான் அவன் செய்ததிலேயே மகா பெரிதான கொடூரமான ஒரு காரியத்தை பண்ணிட்டான். எஜமானுக்கு என்ன? அவனுடைய ஆஸ்திகளை அழிக்கிறான். திரும்பவும் அவனுக்கு வர வேண்டிய சொத்துக்கள், அவனுக்கு வர வேண்டிய நன்மைகளை இல்லாமல் செய்து போடுகிறான். அப்போ பிரியமானவர்கள், இன்றைக்கு எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு ஆண்டவர் வச்சிருக்கிறார். வேலை செய்கிற ஸ்தலமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், பாடசாலையாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களில் நீங்கள் உண்மையாக வாழ்ந்து பாருங்க, உண்மையாக இருந்து பாருங்க. நீங்கள் தான் பிளஸட்ன்னு சொன்னால் பாக்கியவான்கள். பிளஸட்ன்னு சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிளஸட் பீப்புள். அதுதான் சொல்றார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பரலோக ராட்சியம் அவர்களுடையது. துயரப்படுகிற ஒரு பாக்கியவான்கள், அவர் ஆறுதல் அடைவார்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நாங்கள். துயரமாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்காக நாங்கள் நிற்கிற பொழுது ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய தாக்கம், அதனுடைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு துன்பமாக இருக்கலாம், துயரமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நன்மை நமக்கு வருகிறது. தேவராட்சியத்துக்காக துன்பப்பட்டாலே அது ஒரு நன்மையாகத்தான் ஆண்டவர் திருப்பி தார. துன்பத்தை திரும்ப அவர் தாரதில்லை. அல்லேலூயா. துன்பத்தை அவர் திரும்ப கொடுக்கிறது. தேவராட்சியம் துயரப்படுகிறவர்கள், துயரம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், ஆனா நீங்க பாக்கியவான்கள். ஏனென்றா இயேசு எங்களுடைய ராஜா. அல்லேலூயா. ஆகையினால துயரப்பட்டுட்டீங்க, இன்னும் துயரத்தில் வாழன்னு சொல்ல, நீ பாக்கியவான், நீ பிளஸட், ஆசீர்வதிக்கப்பட்ட நீ. அல்லேலூயா. அந்த நாளையில் இந்த பெத்தல் கோமில் ஒரு குடும்பம் இருந்தாங்க. அங்கே ஊழியம் செய்யிட்டு அவங்களுக்கு ஒரு மகள் பிறந்தது. அந்த பிள்ளைக்கு எல்கானா என்று பேர் வச்சாங்க. அப்போ என்ன கூப்பிட்டுருந்தாங்க அந்த ஜெபிக்கிறதுக்காக. நான் சொன்னேன், நீ இன்றையிலிருந்து பிளஸட், உன்னுடைய பெயர் பிளஸட்டாக இருக்கட்டும். ஆமேன். கொஞ்ச காலம் இருந்தாங்க. அவருக்கு முதலாவது பர்த்டே கேக் சிஸ்டர் தான் செய்து கொடுத்தாங்க, பிளஸட் என்று போட்டு. கொஞ்ச காலமாக அவங்க வெளியில் போய் அங்கே போய் இங்கே போய் கொஞ்சம் காலம் தொடர்பு இல்லாமல் இருந்தது. திரும்ப பிள்ளையெல்லாம் வளர்ந்து நல்ல நிலைக்கு வந்துட்டாங்க. அங்கே பார்க்குற நேரம் அந்த தகப்பனாரை சந்திக்கக்கூடியா இருந்தது. அவர் சொன்னார், உன்னுடைய அப்பா வந்திருக்கார், மகள் தெரியுமா வேற உனக்கு? அவர் சொன்னார் தெரியுமான்னு சொல்லி. எனக்கிட்ட யார் என்று கேட்டார். நான் சொன்னேன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி. இவள் தான் உங்களுடைய மகள் பிளஸட்.
இப்போ இன்டர்நேஷ்னல் ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறார். கர்த்தர் உயர்த்துறவர். அல்லேலூயா. பிளஸட்ன்னு சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட பாக்கியவான்கள், ஆவியில் எளிமை உள்ள ஒரு பாக்கியவான்கள், துயரப்படுகிற ஒரு பாக்கியவான்கள். அல்லேலூயா. இப்படி பாக்கியவான்கள் லிஸ்ட்டில் நாங்கள் எல்லாரும் துயரமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், நன்மையாக இருக்கலாம், எல்லாவற்றிலையும் நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறோம். சமாதானம் பண்ணுறவர்கள் பாக்கியவான்கள், அவங்களும் பிளஸட் தான். என்ன சமாதானம் பண்ணுற பாக்கியவான்கள் யாராம்? அவங்க தவனுடைய புத்திர தவண்ட பிள்ளைகள். சமாதானம் பண்ணிட்டா அவங்க தேவண்ட பிள்ளைகளாக மாறுறாங்க. இப்படி தேவன் சில ஒழுங்குகளை வச்சிருக்கிறான் நம்முடைய வாழ்க்கைக்கு. ஆகையினால் இந்த ஒழுங்குக்குள்ள எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வச்சிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க முடியும். ஆகையினால எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு எதுவாக இருந்தாலும் தேவன் எங்களை எந்த ஸ்தானத்தில், எந்த பிளேஸில், எந்த இடத்துல எங்களை நிப்பாட்டி இருக்கிறாரோ அங்கே நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ரோமர் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுங்க. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேணும். என்னவா? ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும், ஈச் அண்ட் எவ்ரிபாடி, நம்மில் ஒவ்வொருவனும் தேவனுக்கு தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேணும். ஆமென். அல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்முடைய தேவன் இந்த கணக்கோட டீல் பண்ணுறவர். என்ன, உனக்கு எத்தனை தாளந்து தந்திருந்தேன், ஏன் அந்த தாளந்த பாவிக்காம விட்டுட்டா என்று சொல்லி கணக்கு கேட்கிறார். பாடுறது ஒரு தாளந்து, இசைக்கருவி வாசிக்கிற ஒரு தாளந்து, கணக்கு வைக்கிறது ஒரு தாளந்து, எழுதுறது ஒரு தாளந்து, புத்தகங்கள் எழுதுகிற ஒரு தாளந்து, இதெல்லாம் தாளந்துகள். சுவிசேஷம் அறிவிக்கிறது தாளந்துகள். இப்படி நிறைய டேலண்ட், நிறைய ஆற்றல்களை தேவன் ஒவ்வொருத்தருக்கு இண்டிவிஜுவலாக கொடுத்திருக்கிறார். போதிக்கிறது ஒரு தாளந்து. எல்லா தாளந்துகளை நமக்கு தேவன் தந்திருக்கிறார், பகிர்ந்து தந்திருக்கிறார். ஆகையினால நாங்கள் ஒவ்வொருத்தனும் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேணும். ஆமென். ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்கு என்ன செய்ய வேணுமாம்? யாரை குறித்து கணக்கு கொடுக்கணுமாம்? தன்னை குறித்து, என்னை குறித்து நான் கணக்கு கொடுக்க வேணும். என்னை குறித்து யாரும் கணக்கு கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் என்னை குறித்து கணக்கு நான் தான் ஒப்புவிக்க வேணும். ஆகையினால என்னை குறித்து நானே கணக்கு ஒப்புவிக்க வேண்டி இருக்கிறபடினால எங்களோட வாழ்க்கையை சரியாக, எங்களோட வாழ்க்கை ஓட்டத்தை சரியாக ஓடிடுவோம். ஆமென். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் உண்மையாக இருப்போம். தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஒரு வீட்டில் நீங்கள் போய் ஒரு சட்டிமான பாத்திரம் கழுவுறதாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், வயலாக இருக்கலாம், ஒரு சாரதியாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் உண்மையாக இருந்துட வேணும். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எங்களை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேணும். அல்லேலூயா. கணக்கு ஒப்புவித்தல் ஒரு பெரிய பகுதியாக இருக்கிறது. ஒவ்வொருவனும் தன்னை குறித்து சொல்லுங்கள், தன்னை குறித்து, என்னை குறித்து. ஆமென். என்னை குறித்து யாரும் கணக்கு ஒப்புவிக்க இயலாது. எந்த கணக்கு நான் தான் கொடுக்க வேணும், உங்களோட கணக்கை நீங்கள் தான் கொடுக்க வேணும். ஆமென். அப்போ பாருங்கள், எங்களுக்கு தேவன் தந்த ஆற்றல், வல்லமை, திறமைகள், எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற எபிலிட்டிகள், எங்களால் முடியும் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவர் நம்மக்கிட்ட கணக்கு கேட்க போகிறார். ஆமென். அப்போ அழிந்தியான உலக பொருளால் நாங்கள் என்ன செய்யணுமாம்? சிநேகிதரை நாங்கள் சம்பாதிக்க வேணும். அல்லேலூயா. அநீதியான உலக பொருளால் சிநேகிதரை சம்பாதிக்க வேணும். ஆனால் இந்த உக்ரானக்காரன் தனக்கு கொடுத்த பொறுப்பை இழந்துட்டான். அவனுக்கு கொடுத்த காரியங்களை இழந்து இந்த பூமிக்குரிய கூடாரத்தில் தன்னை சேர்த்து கொள்வார் உண்டாகும் பொருட்டு ஆஸ்திகள் அழித்து அழித்து கணக்கு போடுறான். கொஞ்ச காலத்துக்கு அந்த வண்டி ஓடும். திரும்ப திரும்ப அந்த உக்ரானக்காரன் அந்த வீட்டுக்கு போனால் கதவை பூட்டிடுவாங்க. ஆனால் நித்தியமான வீடு அப்படி இல்லை.
எப்பொழுது நமக்கு நிறைய நன்மைகளை வச்சு திறந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அநீதியான உலக பொருளால் நாங்கள் இந்த பூமியில் நண்பர்களை சிநேகிதர்களை ராட்சியத்துக்கு ஆதாயப்படுத்திட்டோம்னு சொன்னால் பரலோக ராட்சியத்தில் எங்களை வாங்கன்னு சொல்கிறார். சேர்த்து கொள்வதற்கு நிறைய பேர், அழைச்சி கொள்வதற்கு, வரவேற்பதற்கு, வெல்கம் பண்ணுவதற்கு அங்கே அநேகம் பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆமேன். நித்தியத்தை குறித்து நினைச்சு பாருங்க. நித்தியம் எவ்வளோ நல்லது. நித்திய வீடுகளில் நாங்கள் மாளும்போது, மாளுறண்டா சாகிறது, மறிக்கிறது, மாளும் போது நித்திய வீட்டில் எங்களை சேர்க்கிறாங்க. ஆமேன். அதுக்காகத்தான் இந்த பூமியில் நாங்கள் உண்மையாய் இருக்க வேணும். 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வழிபட வேண்டும். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது, சொல்லுங்க, நன்மை நன்மை செய்யலாம், தீமை செய்யலாம். நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு, அதாவது பெனிஃபிட், லாபம், லாபத்தை அடையும் படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வழிபட வேண்டும். அப்ப ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்னதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுக்கு முன்பாக வெளிச்சம் வெளியரங்கமாய் இருக்கிறோம். உங்கள் மனச்சாட்சியும் வெளியரங்கமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். என்ன, மனச்சாட்சியில் கிளியராக இருங்க. தக்க பலன் எங்களுக்கு இருக்கு. அப்படியாக இருந்தால் தேவன் எங்களை நியமிச்சிருக்கிற இந்த நியமன நாட்களில் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பில், எனக்கு வழங்கப்பட்ட இந்த வேலையில் நான் பரிபூரணமாக அவருக்கு பல வேலை செய்திருக்க வேணும். விருப்பத்தோட வேலை செய்யணும். அது இல்லாமல் நான் ஒரு பாஸ்டர், நான் ஒரு பெரிய ஆள் நிறுத்தி சும்மா இருந்துட்டு நீங்கள் தர காசு எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு சாப்பிட்டு இருந்தால் பலன் கணக்கு கொடுக்கணும். அதனால தான் நாங்கள் இந்த ஊழியங்களை சிறப்பாக செய்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக செய்கிறோம். சிறப்புன்னு சொல்கிறத விட முடிஞ்ச அளவுக்கு செய்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஓடுறோம், முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறோம், முடிஞ்ச அளவுக்கு ஜெபிக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு சாமத்தில் எழும்புகிறோம். ஏன்னு சொன்னால் எஜமானுக்காக நாங்கள் பணி செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமே. அப்போ பாருங்க, நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நாங்கள் நிற்கிற நேரம், அங்கே போகிற நேரம் நல்லது இப்படிதான் அங்கே சொல்லுவாங்க. நல்லது உண்மையும் புத்தகம் உள்ள ஊழியக்காரனே, மகனே, மகளே, நல்லது உண்மை உள்ள மகளே, நல்லது உண்மை உள்ள மகனே, நல்லது உண்மை உள்ள ஊழியக்காரனே, நல்லது உண்மை உள்ள உக்குரானக்காரனே, நல்லது உண்மை உள்ள மேனேஜரே, நல்லது உண்மை உள்ள வேலைக்காரனே, நல்லது உண்மை உள்ள லேபரே, என்னுடைய சந்தோஷத்துக்குள்ள வா. அப்படியா இருந்தால் அவ்வளவு நாங்கள் கிளியராங்கிற கிறிஸ்தவ நேஷன், கிறிஸ்தவ இனம், கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவம்ண்டா ஒரு மதம் இல்லை, அதை விளங்கி கொள்ள வேணும். கிறிஸ்தவம்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம். கிறிஸ்துவோட அவருடைய தன்மைகள், அவருடைய ஆற்றல்கள், அவருடைய நீதி, அவருடைய ஒழுங்க கடைப்பிடிச்சு வாழுகிற ஒரு பிராக்டிஸ், ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்க வேணும். ஆமென். அல்லேலூயா. உலகம் அப்படி நம்மளை பார்க்குற நேரம் தேவன் அதை விட மேன்மையாக நம்மளை பார்க்குறார். அல்லேலூயா. நல்லது உண்மை உள்ள ஊழியக்காரனே, நல்லது உண்மை உள்ள தாயே, நல்ல உண்மை உள்ள வீட்டு தலைவியே, தலைவனே, வேலைக்காரனே, வேலைக்காரியே, ஊழியக்காரனே. இராணுவத்தில் இருக்கிறவனே அப்படி தான் சொல்லுவாங்க, நல்லது உண்மை உள்ள சிப்பாயே. எங்கே இருந்தானே நாங்கள் சரியாக இருக்கணும், எங்கே இருந்தாலும் எங்களோட வாழ்க்கை ஒழுங்காக இருக்கணும், நீதியாக இருக்கணும். இராணுவமாக இருக்கலாம், பட்டாளமாக இருக்கலாம், பஸ் கண்டக்டராக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் உண்மையாக இருக்கணும். ஆமேன். அல்லேலூயா. டிக்கெட் ஆடிட் பண்ணுறவர் பஸ்ஸில் ஏறிட்டாராம். டிக்கெட் ஆடிட் பண்ணுறவர் பஸ்ஸில் ஏறி டிக்கெட்டுன்னு வாங்குவான். எல்லாத்தையும் டிக்கெட்டை பார்த்து எல்லா கணக்கெடுப்பான். 50 டிக்கெட் இருக்குது, 60 ஆக்கள் இருக்குது. முதல் வந்தோடனே எல்லாரையும் பார்ப்பான், எங்கெங்கே டிக்கெட் இறங்கியிருக்கு, எத்தனை பேர்ட்ட டிக்கெட் இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு 50 டிக்கெட்டுக்கும் 60 ஆக்களும் பஸ்ஸில் இருந்தால் திருப்பி துருவி பார்ப்பான். பார்த்தோன்னே 10 பேருக்கு காசை வாங்கிட்டு டிக்கெட் கொடுக்கல.
இதுதான் இந்த அநீதியான உலக பொருளுக்கு அந்த கண்டக்டர் உண்மை இல்லாமல் இருந்துட்டான். இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு இந்த அநீதியான உலக பொருளை நம்மட கருத்தில் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாங்கள் அப்படி உண்மை உள்ளவராக இருக்கிறோம். நாங்கள் அப்படி இருந்துட்டோம்டா நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கக்குள்ள நல்லது உண்மை மூத்தம் இல்லை வேலைக்காரனே. கண்டக்டர் யாருக்கு உண்மையாக இருக்கணும்? டிப்போவுக்கு உண்மையாக இருக்கணும், கவர்மெண்ட்டுக்கு உண்மையாக இருக்கணும். ஒருக்கா எங்களோட மகனுக்கு காசை கொடுத்துட்டேன், 40 ரூபா 50 ரூபாய் கொடுத்துட்டேன் பஸ்ஸுக்கு சில்லர் இல்லாமல். 22 ரூபா 50 அவரோட டிக்கெட். மிச்ச காசை கேட்டால் அது பிறகு தரலாம் பார்ப்போம் போ இரு என்று சொன்னான். டிக்கெட்டில் பின்னுக்கு எழுதி தான் தர மிச்சம் இல்லை, அப்படி ஒன்றும் தரலை. இதெல்லாம் உண்மையாக இருக்கணும் நாங்கள். அதனால தான் இந்த அநீதியுள்ள உக்ரானக்காரன் புத்தியா வேலை செய்துட்டான். ஆகையினால நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் எங்களோட வாழ்க்கையில் தொடர்ந்து இந்த அநீதியுள்ள உலக பொருளுக்கு உண்மையுள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேணும். ஆமென். காசை மட்டும் நான் குறிப்பிடலை. உங்களுக்கு இருக்கிற ஆற்றல், உங்களுக்கு இருக்கிற வரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேணும். ஹல்லேலூயா. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் எடுங்க. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவ முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இப்போ என்ன சொல்றார்? உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் மரிச்சவங்களுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கு. நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேணும். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அப்போ நாங்கள் என்ன செய்யணுமா? கணக்கு ஒப்புவிக்க வேணும். ஆயத்தமாக இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். நாங்கள் கணக்கு சப்மிட் பண்ண வேணும். ஆமென். கணக்கு ஒப்புவிப்பார்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷன் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்ப என்ன? இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவர்கள் மீட்கப்பட்டுட்டாரண்டா அவங்க ஆவியில் பிழைச்சு கொள்ளலாம். ஆமென். அப்ப இந்த பூமியில நாங்க மாள்ற நேரம் நாங்க நெத்திய வீட்டில் நம்ம சேர்த்துக்கொள்வார் உண்டாகும் பொருட்டு நாங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த பூமியில் எல்லா பகுதியிலையும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேணும். அல்லேலூயா. ஆமென். அப்போ பாருங்கள், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் எல்லாரும் வேலை செய்கிறவங்க, நாங்கள் எல்லாரும் தொழில் செய்கிறவங்க, நாங்கள் எல்லாரும் வியாபாரம் பண்ணுறவங்க, நாங்கள் எல்லாரும் உத்தியோகம் பார்க்குறவங்க, இப்படி பல வகையில் நாங்கள் இருக்கிறோம். ஊழியம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே நீதி தான். எனக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்காக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே நீதி. ஆகையினால நாங்கள் கணக்கொப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறபடினால நாங்கள் கணக்கொப்புவிக்க ஆயத்தமாய் நாங்கள் இருக்க வேணும். அதற்கு ஏற்றபடி எங்களோட வாழ்க்கையை நாங்கள் சரியாக எங்களோட வாழ்க்கை வண்டியை நாங்கள் ஓட்ட வேணும். ஆமென். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நாங்கள் வாசித்து ஜெபிச்சு முடிக்க போகிறோம். கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராட்சியத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். 12வது வசனம் சொல்லுகிறது, ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கட வைக்க நம்மை தகுதிகளாக்கிறவரும். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராட்சியத்துக்குள் உட்படுத்தி வச்சிருக்கார். இருளில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், வறுமையில் இருந்தோம், பொல்லாத உலக பழக்க வழக்கங்கள் இருந்தோம், விக்கிரக ஆராதனையில் இருந்தோம். இப்படி பல வகையாக இருளின் அதிகாரத்தில் இருந்த நாங்கள் இப்போ ஒளியின் இடத்துக்குள்ள நாங்கள் வந்துட்டோம். ஆமென். ஒளியின் இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆமென்.
எங்களோட வாழ்க்கை அப்படியே டோட்டலாக மாறிட்டு, எங்களுடைய ஜீவியம் ஃபுல்லாக மாற்றம் அடைஞ்சிட்டு, இருளில் இருந்தவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டார், பாவத்தில் இருந்தவங்களை நீதிக்கு கொண்டு வந்துட்டார், சாபத்தில் இருந்தவங்களை ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வந்துட்டார், பொய் புரட்டில் இருந்தவங்களை உண்மையின் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. அப்ப எங்களை எல்லாம் டோட்டல் ஆண்டவர் மாற்றி அமைச்சிட்டார். ஆகையினால தான் பிரியமான சபையே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, அந்த உண்மையற்ற உக்ரானக்காரன் இந்த பூமியில இருக்கிற வீடுகளில் தன்னை சேர்த்துக் கொள்வார் உண்டாகும் படிக்கு, இன்னும் நம்முடைய தமிழ்ல சொல்லுனா தெப்ராட்டிய வேலை பண்ணிட்டான். ஆனா நாங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள், இந்த ஒளியின் பிள்ளைகள், இருளின் பிள்ளைகளை விட எங்களை விட அவங்களுக்கு கூட ஞானம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், நீங்க தான் ஒளியின் பிள்ளைகள். நீங்க இந்த இதே அழிந்து போகிற உலக பொருளை எடுத்து நீங்க உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து பாருங்க, உண்மை உள்ளவர்களாய் ஜீவிங்க, உண்மை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழுங்க. உங்களோட வாழ்க்கையில பலத்த மாற்றங்களும் நன்மைகளும் வரும். ஏன்னு சொன்னால், நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க போகிற பொழுது எல்லாம் பாஸ். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, பாஸ். இன்னைக்கு ஜோனாத்தை சொன்னான், நான் சண்டே ஸ்கூலுக்கு போகல. ஏன் போகலன்னு கேட்டேன். அவங்கள இருக்கவங்க, நாங்கள் சண்டே ஸ்கூலுக்கு போகலன்னு சொன்னான். ஏன் போகலன்னு கேட்டேன். மனவசனம் பாடமாக்கல. எனக்கு 18 மார்க்ஸ் தான் கிடைச்சது போன கிழமை. நான் சொன்னேன், இல்லை மகன், நீ இந்த இப்போ நான் டீச்சர்கிட்ட சொல்கிறேன், உனக்கு பார்த்து கொஞ்சம் மார்க்ஸை கூட போட்டு ஒரு 90 மார்க்ஸை போட்டு கொடு என்று நான் சொல்லிடுறேன், நீ போ. அப்போ என்ன தடா சொன்னால் மார்க்ஸ் கூட தரும். அப்படி கிடைக்காது, அப்படி கிடைக்காது. பரீட்சைக்குரிய பெருமானத்துக்குரிய பலனை தான் டீச்சர்ஸும் கொடுக்குறாங்க. ஒன்றை புள்ளி 20 மார்க்ஸ் எடுத்தாராம். பாஸ்டர் ரமான் என்று அள்ளி கொடுக்கல அவங்க, அவருக்கும் அதே சட்டம் தான். இங்கே இந்த சண்டே ஸ்கூலில் இந்த நீதி என்றா அங்கே போனால் எப்படி நீதி இருக்கும்? அவர் மாறாதவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். நாங்கள் எங்களோட கண்களை மூடுவோம்.